இந்த ஜங்கிலியெல்லாம் பார்த்தாலே அந்த சந்திரமுகி படத்தில் பார்த்த மாதிரியே ஃபீலாக இருக்குது. ஆஹா, சரியான அட்டென்ஷனுங்க. அவன் நல்ல சாவே கிடையாது அவனுக்குலாம். தாயோலி உங்கள் கிஃப்ட் வச்சுருக்கேன்டி, கிஃப்ட் வச்சுருக்கேன். Glock pop drop, roll your body in the grave, chopping no karate, call my sawed off shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. The hoopty finna bounce with a cutie riding round, gripping Uzi, spitting doobies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be gassy, smoking goofy by the pound. And the hoopty finna bounce. என்னங்க ஒரு ரோடு அப்புறம் இல்லை சொல்கிறேன். அவ்வளோ உங்கள் ஃப்ரெண்ட்டு கேட்டு போங்க. ஓகே பிஎஃப், நான் சொன்னாலங்க கொடைக்கானலுக்கு வெறும் ஜஸ்ட் 30 கிலோமீட்டரில் போயிடலாம், ஒரு ஆபத்தான ரோடு மலைப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இடம் தாங்க. வாரியா வேறு லெவலில் இருக்குது. இந்த ஜங்கிலியெல்லாம் பார்த்தாலே அந்த சந்திரமுகி படத்தில் பார்த்த மாதிரியே ஃபீலாக இருக்குது. பாருங்க, ஜஸ்ட்டு இதில் போனால் தான் அந்த அந்த காடுலாம் இருக்குது. இங்கே பாருங்க, ரோடே ஆபத்தான ரோடு, ரொம்ப ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டு. வெறும் 30 கிலோமீட்டர் தான் கொடைக்கானல் இந்த சைடு. சரி சரி சட்டா. வட்டவாடா பாய். இப்போ ஆக்சுவலாக வட்டவாடா செக் போஸ்ட் இது, அதுக்கு ஆப்போசிட் அப்படியே அந்த கொடைக்கானல் செக் போஸ்ட் இருக்கும். ஆக்சுவலாக 30 கிலோமீட்டர் தான் பேசி அதில் போகிறது. அதில் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா, அந்த மதிக்கட்டான் சோலைன்னு சொல்லிட்டு ஒரு ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த காடு தான் அந்த ரோட்டில் இருக்குது. போகிற வழியில் நிறைய பேர் போய் அந்த இடத்துல தொலைஞ்சிருக்காங்க. ஆபத்தான ரோடு, மிருகங்கள் கிராசிங், அது இல்லாமல் ஏகப்பட்ட எப்படி சொல்கிறது மர்மமான விஷயம்லாம் அது உள்ள இருக்குது பிஎஃப்ஏ. அதனால் இந்த விஷயங்களை இன்னும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் என்னென்னவோ எல்லாம் இருக்குது, எனக்கு இப்போ தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ரொம்ப ஆபத்தான செயல்கள்லாம் அதில் ரோட்டில் இருக்குது பிஎஃப்ஏ. அதனால தான் அந்த ரோட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா ஒரு காலத்தில் அந்த இது வந்து ஏற்றுமதி அந்த இடம் வந்து போக்குவரத்து தான் இருந்துச்சு. அப்புறம் பிரச்சனைகள் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. இது சம்மந்தமாக தனியாக ஒரு வீடியோ போடுறேன் பிஎஃப்ஏ. எல்லாம் கமெண்டில் கேளுங்க ஓகேவா. இந்த மதிக்கட்டான் சோலை பற்றியும் ஆக்சுவலாக இந்த ரோடை பற்றியும் உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படியாவது நான் தெரிஞ்சுக்கிட்டு உண்மை விஷயம் மட்டும்தான் சொல்லுவேன். நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தெரியும். எது உண்மையாக அந்த உண்மையை நான் சொல்கிறேன். நிறைய பேர்கிட்ட கலெக்ட் பண்ணி இங்கே நேராகவே வரேன். இதுக்காகவே நான் வந்து இந்த வீடியோ எடுத்து நான் என்னென்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓகேவா. ஓகே பேபி, ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டால் தான் உங்களுக்காக நான் இந்த வீடியோ செய்ய முடியும். அதனால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிஎஃப்ஏ. நீங்கள் பண்ணுற கமெண்டில் தான் என்னோடய அடுத்த இந்த பெரிய ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போட முடியும். சரி ஓகே பிஎஃப்ஏ, அப்படி போக கண்டினியூ பண்ணுறேன். போகிறதில்ல சுவாரஸ்யமாக நினச்சி நான் காமிக்கிறேன். எனக்கு கோப்ரோவில் சுத்தமாக சார்ஜே இல்லை, வண்டியில் தான் போட போகிறேன். ஒரு 1/2 hour போட்டால் ஓரளவுக்கு சார்ஜ் நிற்கும். அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிடலாம் பிஎஃப்ஏ. ஓகே பிஎஃப்ஏ, அப்படியே போக கண்டினியூ. அப்புறம் இப்போ வர்ற வழியில் வட்டவாடா செக் போஸ்ட்டுக்கு அந்தாண்ட ஜஸ்ட்டு லைட்டாக நிறுத்தி ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் வண்டியை. அதுக்கு எவனோ ஒருத்தவன், அவன் கடைசியில் போலீஸே இல்லை பிஎஃப்ஏ, போலீஸ் மாதிரி வந்து தாயோலி வந்து இங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, நீ வந்து ஃபைன் போடு, ஃபைன் உனக்கு 2000 ரூபா, ஆளுக்கு 2000 ரூபா பணத்தை கொடுத்துருப்போம் அப்படிங்கிறான். எனக்கு சுத்தமாக வளவண்ணா ஆடிச்சு. என்னடா அது, ஏற்கனவே எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்கும், கையில் ஒத்த பைசா இல்லை, பசங்கள்கிட்ட தான் கேட்டிருக்கேன் பெட்ரோலுக்கலாம். சரின்னு சொல்லிட்டு இருந்தால் இந்த ஆள் 2000 ரூபா கேட்குறான். 2000 இருந்தால் நான் வீட்டுக்கே போயிடுவேன்யா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பயந்துட்டு போய் சாவியெல்லாம் எடுத்துட்டாங்க வண்டியிலேருந்து. கடைசியில் அந்த சுத்தமாக காசு இல்லை அப்படின்னா ஐஃபோனை பார்த்தோன்னா ஐஃபோனை போட கேட்குறான், ஃபோனை கொடு அப்படின்னு. டிஆர்எஃப் ஃபோனை கொஞ்ச நேரத்தில் ஆடி போயிட்டோம். அப்புறம் என்ன 1/2 மணி நேரம் அவன்கிட்ட போராடி சாவி வாங்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு பிஎஃப்ஏ. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து கேட்குறோம் செக் போஸ்ட்டில், இல்லை யாருமே நான் ரவுண்ட்ஸ் போகல, இங்கே தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஒலி எப்படி பாருங்கள், ஸ்கேம் பண்ணுறதுக்கு, நம்ம பணத்தை பிடுங்கிறதுக்கு, ஈஸியாக அவனுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்மளை தான் பிடுங்கி எடுக்கிறானுங்க. ஏன்னா நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது அவனுக்குலாம். டேய், யார் ஒருத்தன் மனுஷனை அடித்து அவனை ஏமாற்றி 2000 ரூபா பிடுங்குறானோ அவனுக்கு 5000 6000 செலவாகும், 10,000 செலவாகும். அவன் நல்ல சாவே கிடையாது அவனுக்குலாம். தாயோலி இப்போ வந்து நம்ம டாப் ஸ்டேஷனில் இருக்கோங்க. இதுதான் டாப் ஸ்டேஷன். இங்கேருந்து பார்த்தா வியூ வேறு லெவலில் தெரியும். நம்ம எங்கே பார்க்குறது, அப்படியே போயிட்டே இருப்போம் பிஎஃப்ஏ. சார்ஜ் வேறு இல்லை, போய் சார்ஜை போட்டு அப்படியே போயிட்டுருக்க வேண்டியது தான். அப்பா அம்மா, சரி பிஎஃப்ஏ, அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்க பிஎஃப்ஏ, ஆர்லி டேஷன் பிஎஃப்ஏ. அப்பா செம்மையாக இருக்குங்க. டயராக மாதிரியாமா இருக்குது கவால. ஐயோ, 2 பைக்குமே ஹார்லி தாங்க, 2க்குமே வந்து செயின் கிடையாது. அப்பா ஐயோ சரியான அட்டென்ஷனு. சவுண்டை பாரு, இது சவுண்டு வேறு மாதிரி இருக்குது, அது சவுண்டு வேறு மாதிரி இருக்கியா. ஹேண்டில் பேரை பார்த்து எப்படி இருக்குன்னு. இந்த பைக்கில் உள்ள ஹேண்டில் பேரோட அந்த ஹேண்டில் பேர் வேறு லெவலில் இருக்குது.
ஐயோ பார்த்தாலே ஆசையாக இருக்கு தலை. ஆஹா அண்ணன் விரட்டுறாங்களே தலை. வெயிட்டாக கொடுக்க பைக்கில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறையா? ஆஹா சரியான அட்டென்ஷனுங்க. ஓ இதுக்கு டைல் லைட்டே இல்லைங்க, அந்த இண்டிகேட்டர் தாங்க டைல் லைட்டு, பார்க்கிங் லைட்டு. வா சரியான அட்டென்ஷன் இருக்கு ரோட்டில், செமையாக போகுதுங்க வண்டி. ஓ அந்த வண்டிக்கு ஈக்குவலாக போகுதியா வண்டியும். ஓப்பா தெரியுது. ஓ ஐயோ தலை. ஓ ஐயோ போயிட்டுருக்காங்க. சே ஒரு ஃபோட்டோ எடுக்க ரொம்ப ஆசை அந்த சூப்பர் பைக்லாம். ஆக்சுவலி இது ஹார்லி டிரைவர் சார், ஹார்லிக்ஸ். ஐயோ அந்த வண்டி பெரிய டயரு, நம்ம வண்டி டயர் மாதிரியா. அவர் நம்ம இந்த டேனி வளையத்துக்குள்ள அவன் அடுத்த டேனி வளைச்சிட்டு போயிட்டாரு. சே பேஃபே ரேஸ் போகிறான்னு நினச்சிக்கிட்டாரு போல பேஃபே. சே தலை நான் ரேஸே போடலையா, வண்டி எனக்கு ரொம்ப பிடிக்குமையா. நம்ம வண்டியிலலாம் அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதே பெருசு, உட்காரதே பெருசு, தொடுறதே பெருசு. ஐயோ அந்த ஆள் போயிட்டாயா, அவ்வளோதான் ஆள். சே வண்டியை தொட்டாது பார்த்துருக்கலாமே, தொட்டு கூட பார்க்கலையா. அதெல்லாம் லட்சக்கணக்கில் இருக்கும் பீஃப் அந்த வண்டிலாம். ஏறாரு இந்த சைடு இந்த அண்ணன். ஓகே பீஃபே நமக்கு லக்கு இல்லை. ஃபோட்டோஸ் எடுத்தா செமையாக இருக்குங்க. சே கடவுளே எப்போயா இந்த பைக்கில் பிடிச்ச பைக் பெரிய பைக்கெலாம் வாங்குறது தெரியல பீஃபே. ஆனால் ஒரு டைம் வாங்குவேன், அது மட்டும் எனக்கு தெரியும். வாங்குவேன், கண்டிப்பாக வாங்குவேன் என் லைஃப்பில். ஓகே பீஃபே போ கண்ணி பண்ணுறேன். ஒரு மாதிரியாக இருக்குது மனசு. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஆசைப்படுவேன் பீஃப். ஆக்சுவலாக அந்த வண்டி நம்ம ஓட்ட கூட வேணாம், அட்லீஸ்ட் ஒரு தொட்டு பார்த்துக்கிட்டா அது லைட்டாக ஆக்சிடென்ட் கொடுத்தா எப்படி இருக்கும். ஐயோ சரி ரைட் கூல் கண்ணுலாம் கலங்குது. சரி இதுக்கா போய் அழுகுறது, இதுக்கெல்லாம் கண் கலங்கக்கூடாதுடா டேய். விடுங்க பார்த்துக்கலாம். ஓகே பிவிஎஃப்ஏ நம்ம பசங்களுக்காக நம்ம லடாக் ஃப்ளாக் வாங்கிட்டு வந்தோம். ஆல்ரெடி நம்ம இது ஆர்எஃப்ல கட்டிட்டேன். மோட்டோ இவா உங்கள் கிஃப்ட் வச்சுருக்கேன்டி, கிஃப்ட் வச்சுருக்கேன். ரொம்ப நேரமாக கொடுக்கணும்னு நினச்சேன், 3 ட்ரிப்பே முடிஞ்சிடும் போயிருக்கு. இந்தா லடாக் ஃப்ளாக்யா, இந்தா வண்டிக்கு முன்னாடி பறக்கல. நல்லா இருக்கியா? வாங்கி வண்டியில் மாட்டு. நல்லா இருக்குடி. வண்டிக்கு ஏற்ற மாதிரி சின்ன சைஸாக வாங்கியிருக்கேன். கட்டிக்கிட்டா? கட்டிக்கோ. இவர் வந்தாலும் எங்க R15 திருநெல்வேலிக்காரர தலைவரே, நீங்கள் ஆசைப்பட்ட லடாக் ஃப்ளாக் போன வாட்டி நீங்கள் கேட்டிங்களே, அப்போ நீங்கள் அந்த பார்க்கும்போதே ஒரு இதாக பார்த்தீங்க, மாறி இருந்துச்சு. சரி ரைட்னு மறுநாளே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். பிடிச்சிருக்கா? லவ் யூ தலை. வண்டியில் கட்டு சொல்லுங்கள் செல்லக்குட்டி. 4 தாண்டி வாங்கினேன் லடாக் ஃப்ளாகு. இங்கே பாரு, ஆக்சுவலாக சத்தியமாக சொல்கிறேன், அங்கேருந்து ஏறும்போதே கட்டணுன்னு தான் ஆசை. ஆக்சுவலி இத்தனை பேர் வராங்கன்னு தெரியாது. 4 வாங்கினேன், 5 வாங்கினேன், எவ்வளோ இது கொடுத்துட்டேன். சொல்கிறது கேளு, உன் வண்டி அடிபிடிச்சு பார்த்தியா, அது பார்த்துருந்து மனசு சரியில்லை. சரி போய் இதை கட்டிக்கிட்டு அப்புறமா கட்டிக்கலாம், அந்த ஆளே மாதிரியாக இருப்பான், அப்படி தான் விட்டேன். சாமி மாதிரி தான் அது கட்டு. கட்டிக்கோ. இப்போ கட்டிட்டு போங்க. இப்போதான் சுவ காட்டுறேன், என்ன கரடி போச்சு. என்னது எங்கே இருக்காரா? அக்கா இதுக்கு பாஸ்வேர்டு என்னக்கா? பாஸ்வேர்டு செல்லுக்கு பாஸ்வேர்டு 1 2 3 4.
எங்கே நிற்கிறானா? எல்லாம் இவங்க வீடு இருக்கு பார்த்தியா, வீட்டுக்கு போகிற வழியில் எல்லாமே யானை பார்த்தோம் டெய்லி போயிட்டு வருவாங்க. இப்போ செம்மையா இருக்கியா? கூட்டமாக வருமாயா? இதான் படையப்பா. சூ இங்கே பாரு ஆளை, இங்கே பாரு. அதுக்கப்புறம் படையப்ப ஏகப்பட்ட கூட்டம் இருக்க மாட்டேங்குங்க. கூட்டம் இருக்கு, ஆனால் ஃபேமஸ் படையப்பம் தான். ஆமாம். இப்போ இங்கே கூட ஒரு படுத்துக்கிச்சான். எத்தனை பேர் பாருங்க பாரு. சுப்பா என்ன இவ்வளோ நிற்குது? எல்லாம் டீ எஸ்டேட்டுக்குள்ளே தான் நிற்குது. பா காட்டு மாடு வேற மாதிரி இதில். அக்கா இப்போ யானை பார்க்கலாமாக்கா? இப்போ வெளியே வராதியா, போய் ரோட்ல நின்னுச்சு காலையில. காட்டுக்குள்ள போய் படைப்பா அந்த 1.5 கொம்பு இருக்கும். 1.5 கொம்பனா? அந்த ஒரு கொம்பு ஒரு அரை கொம்பு தான் இருக்கும். பா ஐயோ எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு தலைவர். ஆனால் நான் பறக்குது இங்கே தான் நல்லா இருக்குண்ணே. கண்ணாடி இங்கெல்லாம் இருக்கு. என்ன பண்ணுறது? மோட்டோ வண்டியில் கட்டிட்டியா? வண்டிக்கு நல்லா இருக்கியா? மோட்டோ வண்டிக்கு செம்மையாக இருக்குது. லடாக் ஃப்ளாக் ஒவ்வொரு பைக்கர்ஸ் பசங்களுக்கும் இதை நம்ம வண்டியில் கட்ட மாட்டோமா அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்கும் எல்லாருக்குமே. அவ்வளோ ஒரு மெமரிஸான ஒரு இது, ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. அடுத்து நம்ம டிஆர்எஃப் வண்டி தான் கட்டணும். தலைமை வேறு எங்கேயோ போய் கட்ட போகிறோம் போல். கட்டினதுக்கப்புறம் நம்ம அப்படி பறக்க வேண்டியதான். ஓகே பிஎஃப். இப்போ வந்து நம்ம எம்டி ஓட்ட போகிறோம். பிஎஃப்ஏ ஜம்முன்னு இருக்கு. ஓ பவர் செமையாக இருக்குங்க எம்டி. சேச்சி ஓஹோ செமையாக இருக்குங்க எம்டி. என் வண்டி வச்சுது சந்துரு வண்டி. ஆமாம் என்எஸ் தான். ஆமாம் தலை அதோட பவர் வேற மாதிரி தெரியும் தலை வெளியில். எல்லாத்துக்குமே ஆமாம் 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 ஆமாம். இப்போ R15 எம்டிலாம் 6000 RPM அந்தாண்ட தான் இதோட பவரே வெளில வரும். என்எஸ் ஆமாம் என்எஸ்லாம் எடுத்தோடனே பவராக இருக்கும், வெறித்தனமாக போவோம் அந்த வண்டிலாம். ஓஹோ வேற மாதிரி எம்டி. ஓ ஓ ஹோ ஹோ. என் வண்டி வந்து சந்திர ஓட்டுறாருங்க. 220 எல்லாம் வண்டி ஓடிதெல்லாம் ஓட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஓ ஓ 3வது 4வது அவ்வளோதாங்க போக முடியுது இந்த ஹில்ஸில். சிவகை பிஎஃப்ஏ அப்படி போக கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் ஒரு காந்தலூர் இருக்குது, இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது பிஎஃப்ஏ. நம்ம சும்மா ஜம்முன்னு போயிடலாம், இன்னும் ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஓகே அப்படியே போக கண்டினியூ பண்ணுறோம். போகிற சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா காமிக்கிறேன். ஓகே